Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க, இது ஒரு வீக் டேல எடுத்த vlog தான். பாப்பாவுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு குட்டி vlog தான். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஷஷ்வந்தை வந்து லஞ்ச் பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பினோம். ஹஸ்பண்ட் வந்து என்னை அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு தென் உடனே அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பிகாஸ் இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் போடுறோம். கவர்மெண்ட்டில் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோன்னா எவ்ரி வெனஸ்டே தான் போடுவாங்க. சில இடத்துல சாட்டர்டே கூட போட வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி அந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேயில் தான் போடுவாங்க. ஸோ நம்ம மார்னிங் வந்து லைக் 9-9:30 அங்கே போயிடணும். பிகாஸ் எப்போ வந்து போடுவாங்க எப்போ முடியும் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. அபவ் 11க்கு மேலே போனோன்னா போடவே மாட்டாங்க. இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ எதெல்லாம் கவர்மெண்ட்டில் சில இன்ஜெக்ஷன் எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் குழந்தைங்க பிறக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இந்த மந்த் இந்த இயரில் இந்த இன்ஜெக்ஷன் போடணும். அதில் சில இது கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க, முக்கால்வாசி கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க, சில இது இருக்காது. ஸோ அதை மட்டும் நம்ம ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம். அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஷஷ்வந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட்டில் எதுவுமே போட்டதில்லை, எல்லாமே ப்ரைவேட்டு தான். பிகாஸ் எனக்கு வந்து அப்போ பெருசாக அவேர்னஸ் இல்லை. பட் இப்போ அதை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால பயம் இல்லாமல் எல்லாமே போய் ஆரம்ப சுகாதார நிலையம் அதாவது கவர்மெண்ட்டில் போடுறோம். ஸோ தேவையில்லாமல் நம்ம மணியும் வேஸ்ட் பண்ண வேணாம். கவர்மெண்ட்டில் என்ன போடுறாங்களோ அதே தான் ப்ரைவேட்லேயும் போடுவாங்க. பட் நம்ம அங்கே போய் 3000 4000 சில இன்ஜெக்ஷன் எல்லாம் 7000 கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஷஷ்வந்த்துக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து கவர்மெண்ட்டில் போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. என்ன மாதிரி சில பேர் பயப்படுவீங்க போடுறதுக்கு, என்ன பண்ணுறது, போடலாமா, எப்போ போய் போடணும், என்ன ஏதுன்னு. ஸோ அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அண்ட் அட் லாஸ்ட் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். பாப்பாவுக்கு இது 9th மந்த் இன்ஜெக்ஷன் 2 கையிலையும் போட்டாங்க, ப்ளஸ் லெஃப்ட் லெக்கில். ஹஸ்பண்ட் வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் வெயிட் பண்ணி போட்டுட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் பாப்பா ரொம்ப அழுதாங்க இந்த வாட்டி. 3 இன்ஜெக்ஷன்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு வழியாக ஹேண்டில் பண்ணி அண்ட் ஆட்டோவும் புக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆட்டோவில் தான் நான் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட்டோவில் வர வரைக்கும் பாப்பா அமைதியாக இருந்தா. ஆட்டோ விட்டு இறங்கினோடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு இப்போ பிடிச்ச டாய் வந்து இந்த குதிரை தான். அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு அதில் தான் உட்கார வைப்பேன். ஸோ அதில் உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து அமைதிப்படுத்திட்டு தென் டானிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் டானிக் தான். ஃபீவர் இருக்கோ இல்லையோ பட் அந்த பெயினுக்காகவே நம்ம போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டானிக். ஸோ அவங்க சொன்ன எம்எல்ஏ வந்து நான் பாப்பாவுக்கு போட்டேன். அது பாருங்கள், அந்த பாட்டிலை திறக்கிறதுக்கு அவ்வளோ அக்கப்போரு. சுத்தமாக இதெல்லாம் திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் பாப்பாவை கீழே உட்கார வச்சுட்டு குதிரையில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தி வச்சு நைஃப் வச்சு அதை வந்து ஒரு வழியாக பாட்டிலை ஓப்பன் பண்ணேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது நம்ம வந்து மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக அத்தனை டேஸ் அத்தனை மந்த் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து 9th மந்த் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 வீக் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல. பட் வந்து அந்த 9 மந்த்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும். சில இடத்துல கரெக்டாக பார்த்துருவாங்க, சில இதில் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வேக்சினேஷன் போடும்போது அவங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்கான்னு நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடணும். இன்கேஸ் அவங்க குழந்தைங்களுக்கு சளி இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் வேக்சினேஷன் போடும்போது சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு செஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு சளி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. சரியானதுக்கப்புறம் சளி சரியானதுக்கப்புறம் தான் போடுவாங்க. இல்லை அப்படின்னா போட்டுடுவாங்க. பிகாஸ் கோல்டோடையோ ஃபீவரோடையோ குழந்தைங்களுக்கு எந்த வேக்சினேஷனும் போடக்கூடாது. பிகாஸ் சில இடத்துல இதை வந்து அவங்களே வந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வந்து நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டாக இது ஒரு நியூஸில் கூட நான் பார்த்தேன். அந்த மாதிரி செக் பண்ணாமல் இன்ஜெக்ஷன் போட்டு சம்திங் வந்து அந்த பேபிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தான் ரொம்ப நம்ம பேபி, ஸோ நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறாங்க சொல்லலைன்னெலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஞாபகமாக எப்போவுமே வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. ஸோ போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது, குழந்தைக்கு கோல்டு இருக்கான்னு பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே நான் பாப்பாவுக்கு அதே மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணிப்போம். அண்ட் அவள் நினச்சி அழுதுட்டு இருந்தா. அந்த தொடையில் போட்டது தான் ரொம்ப
வலிச்சுது போல். ஸோ ஒரு வழியாக டானிக் கொடுத்து நான் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் கஞ்சி தான். பட் அவங்க ரொம்ப அழுதாங்க. ஸோ ஃபீட் பண்ணி படுக்க வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் டே, வேக்சினேஷன் டே போச்சு. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.